கார்த்திகை தீபம் தொடரில் ஊரில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு பச்சிலை மருந்து கொடுக்குற விஷயமா சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்திக் பேசுகிறாரு. அவங்க ஒத்துக்கிறாங்க. அங்கே நிற்கிற சித்திரக்கெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண முயற்சிக்கிறாங்க. நான் ஊர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன், இந்த விஷயத்தெல்லாம் என் தலைமையில் செய்யணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நார்த் இந்தியன் சிங்கு வேஷத்தில் மயிலும் ரோகிணியும் ஜோடியாக அதில் கலந்துக்கிறாங்க. சித்திரக்கலா சந்தேகம் எழுப்புறாங்க. இவங்களாம் எதுக்கு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண் யாராக இருந்தால் என்ன கலந்துக்கலாம், எந்த ஊருக்காரங்களாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கா பச்சளை மருந்து கொடுக்குறாங்க. கடைசியில் ரோகிணியும் மயிலும் வராங்க. அவங்களுக்கும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு ஹிந்திக்காரங்க மாதிரி அரைகுறை தமிழில் பேசுகிறாங்க. பிறகு வெளியே வர ரோகிணி, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது அப்படின்னு மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கு நடக்கும் அனைத்து விஷயத்தையும் மயில் மூலமாக வீடியோ கால் மூலயமா துர்காவும் பரமேஸ்வரியும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஊர்க்காரங்க மற்றும் போலீஸ்காரங்களை கூட்டுக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளே வேகமாக நுழையிறாரு சிவனாண்டி. வந்து சாமுண்டீஸ்வரின்னு வேகமாக சவுண்டு எழுப்புறாங்க. வீட்டில் உள்ளவங்களாம் வெளியே வந்து, நீ எதுக்கடா இங்கே வந்து கத்துற, உனக்கு என்ன வேலை அப்படின்னு சிவனாண்டியை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. இங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸை பார்த்து இதை வாங்கி படித்து பார்த்துட்டு பதில் சொல்லு அப்படின்றாங்க. பிறகு மாப்பிள்ளை நீங்கள் வாங்கி பாருங்கன்றாங்க. பார்த்துட்டு இதுமாரி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த வீட்டை நான் யார் பேரையும் எழுதி வைக்கல, ட்ரஸ்ட்டுக்கு தான் என்னுடைய நிலத்தை எழுதி கொடுத்தேன், இதில் எது கோல்மால் நடந்திருக்கு, இப்போ இது உன் கையெழுத்து தானே அப்படின்னு சொன்னாண்டி கேட்குறாரு. கையெழுத்து என்னது தான், ஆனால் நான் வீட்டை யார் பேரில் எழுதி வைக்கலன்னு அடித்து சொல்கிறாங்க. அவர் ஊர்க்காரங்களையும் போலீஸ்காரங்களையும் காட்டி என் பேரில் இருக்கிற வீடு வெளியே போக சொல்லி வற்புறுத்துறாரு. நான் போக முடியாது, ஏன் வீடுன்னு சொல்கிற உள்ளே போகிற சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க சிவனாண்டியை. எல்லாரும் சாந்தப்படுத்தி துப்பாக்கியை கீழே வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்திக் சொல்கிறாரு, அன்றைக்கி வந்துட்டு போனவங்க எல்லாரும் சிவனாண்டியோட ஆளுங்க தான், எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிவனாண்டிக்கிட்ட 24 மணி நேரம் டைம் கொடு, உன்னுடைய பத்திரம் போலியானது வந்து நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, உடனே காலி பண்ணி ஆகணும்னு சொல்கிறாரு. பிறகு அவங்க சித்தப்பா 24 மணி நேரம் தான் நான் கொடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க. 24 மணி நேரத்தில் நீ நிரூபிக்கலைன்னா வீட்டை காலி பண்ணிடுவியான்னு கேட்குறாங்க. அவசரப்பட வேணான்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. கார்த்திக் அடித்து சொல்கிறாரு, நீங்கள் நான் நிரூபிக்க முடியலன்னா நான் வீட்டை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி காளியம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 24 மணி நேரம் இல்லை, அவனால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு காளியம்மா சொல்கிறாங்க. அந்த ஆளுங்க 2 பேரும் எங்கன்னு கேட்குறாங்க. பத்திரமா என் பாதுகாப்பில் இருப்பதா காளியம்மா சொல்கிறாங்க. எங்கே சுற்றி வச்சுருக்கிறீங்கன்னு சிவனாண்டி கேட்குறாரு. அவங்க எங்கே நுழைச்சி வச்சுருக்கிறேன்ற விஷயம் என்னோட மட்டுமே இருக்கட்டும், வேறு யாருக்காவது தெரிஞ்சால் தேவையில்லாத எங்கேயாவது உளறிடுவீங்க அப்படின்னு காளியம்மா புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க. காளியம்மா நுழைத்து வச்சிருப்பவர்களை எப்படி கண்டுபிடிக்குதுன்றதை பற்றி கார்த்திக் யோசித்து கொண்டிருக்கிறாரு. கண்டுபிடித்து சாமுண்டீஸ்வரின் வீட்டை மீட்டு கொடுப்பாரா என்பது இனி வரும் தொடரில் காணலாம். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க.